என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்வாய். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கனிவும் நீயே, கருணை நீயே. உன் அன்பு சங்கமத்தில் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும். உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உம்மையில்லா ஒரு நிறைவும் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை, உம்மையில்லா ஒரு நிறைவும் இல்லை. வாழும் என்னாலும் நான் உம்மோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க குட்டீஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பாடலோட கூட நம்ம தொடங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பாடல் நமக்கு உண்மையான அன்புனா என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்லுகிற ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும், அவருடைய அன்பை தாண்டி இந்த உலகப்புறமான எந்த அன்பும் நமக்கு நிறைவை கொடுத்துட போகிறது கிடையாது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு பாடலை இந்த நாளில் நம்ம பாடியிருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படி தானே குட்டீஸ்? ஏன்னா நம்ம இன்னைக்கு உலகம் முழுவதுமாக இந்த நாளை ரொம்ப அருமையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 100% இல்லாட்டினாலும் 90% பீப்புள் அவங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையா இருக்கட்டும், அந்த மாதிரி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. அப்படி தானே குட்டீஸ்? அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் நிறைய பேருடைய செல்ஃபோன் ஸ்டேட்டஸை பார்க்கும்போது அவங்க ஏசப்பாவை போட்டு என்னோட வேலண்டைன்னு போட்டிருக்கிறாங்க. அப்படி போடும்போது எனக்கு ஒரு கொஷின் மார்க் வந்தது. அப்போது வேலண்டைன் அப்படின்னா எந்த அர்த்தத்தில் அவரை உண்மையிலேயே என்னுடைய வேலண்டைன் சொல்கிறாங்கங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது தான் குட்டீஸ், இன்னைக்கு இந்த பாடலும் சரி, இன்னைக்குரிய வசனமும் சரி, அதோட கூட இந்த உலகத்தில் நமக்காக எந்த ஒரு தப்புமே செய்யாமல் எல்லாருக்கும் நல்லதை செஞ்சு எல்லாருக்கான அற்புதத்தையும் செஞ்ச ஒருத்தர் நம்ம செஞ்ச பாவத்துக்காக சிலுவையில் என்ன பண்ணாரு? அறையப்பட்டு உயிர் விட்டார். அப்படிப்பட்ட ஒரு எதையும் எதிர்பாராத ஒரு அன்பு நம்ம மேலே அவர் வச்சிருக்காரு. இப்போ நம்மளுடைய அன்பு இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, நீ எனக்கு இது பண்ணினா நான் உனக்கு இது பண்ணுறேனா, இல்லை நீ எனக்கு இது பண்ணணும், எனக்கு இது பண்ணுவியா, அந்த மாதிரி எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் நம்மளுடைய அன்பு இருக்குது. அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் அவருடைய அன்பை யோசிச்சு பாருங்களேன். அந்த காலத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. அவரை அடித்து துன்புறுத்தி அவரை தேவையில்லாத வார்த்தைகளால் காயப்படுத்தி தான் அவங்க என்ன பண்ணாங்க? சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆனால் அப்பையும் கூட அவர் தந்தையான கடவுளிடத்துல இவங்க செய்கிறது என்னென்னு தெரியாமல் செய்கிறாங்க டாடி, இவங்களை மன்னிச்சிருங்கன்னு என்ன சொன்னாங்க? கடவுளிடத்துல அவரை காயப்படுத்தின மக்களுக்காக அவர் என்ன சொன்னார்? மன்னிப்பு கேட்டாங்க. அப்போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் அப்படின்னா அதுதான் உண்மையான அன்பு அப்படிங்கிறத அருமையாக புரிஞ்சுக்கிறதுக்குடையான ஒரு சூழ்நிலையாக ஏசப்பா நமக்காக உருவாக்கி கொடுத்துருக்காங்க குட்டீஸ். ஸோ இந்த நாளில் செலிப்ரேட் பண்ணக்கூடாதா அப்போனா மற்றவங்கலாம்? அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் இந்த நாளை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கான நாளாக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் குட்டீஸ். ஆனால்
உண்மையான அன்பு எது அப்படிங்கிறத புரிஞ்சு, அல்லது நம்மளால மற்றவங்களுக்கு உண்மையான அன்பை, அதுவும் ஏசப்பா நமக்கு காட்டி சென்றிருக்கிற, ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற உண்மையான அன்பை நம்மளால மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட விதத்தில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த நாளை செலிப்ரேட் பண்ணணும் குட்டீஸ். இல்லை நான் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அதனால் நானும் செலிப்ரேட் பண்ணுறேன், அந்த மாதிரி இல்லாமல் ஏசப்பா எப்படி ஒரு எதிர்பாராம எதையும் எதிர்பார்த்துக்காம உண்மையிலேயே என் பிள்ளைங்க எந்த ஒரு சூழலையும் பாவத்தில் சிக்கிடக்கூடாது, இல்லை என்னை இவ்வளோ காயப்படுத்தினால தந்தை கடவுளுடைய கோபத்துக்கு அவங்க ஆளாயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக எவ்வளோ தூரம் நமக்காக அவர் நின்றுருக்காரு பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு அன்பு நம்மளால் கொடுக்க முடியும் மற்றவங்களுக்கு அப்படின்னா, அப்படிப்பட்ட அன்பை நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தகுதி உடையவங்க குட்டீஸ். ஸோ அதை தான் இந்த நாளில் பாருங்களேன், ரோமையர் 12:9 படியாம், உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தணும். ஆனால் அந்த அன்பு உள்ளூர வேறமாகவும் வெளிப்படுத்துகிற விதத்தில் வேறமாகவும் இருந்ததுன்னா அது உண்மையிலே கள்ளமற்ற அன்பு கிடையாது குட்டீஸ். நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். ஆனால் ஏசப்பா எனக்கு சொல்கிறாங்க, உன்னோட அன்பு கள்ளமற்றதாக இருக்கணும். அப்போதான் அது உண்மையிலே நன்மைக்கான பாதையில் இருக்கும், இல்லை இந்த உலகப்புறமான தீமைகளில் போய் விழுறதுக்கு அது வந்து சான்சஸ் கொடுத்துரும் அப்படின்னு நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்யணும். ஆனால் அந்த அன்பு கள்ளமற்றதாய் எப்படி ஏசப்பா நம்ம மேலே அன்பு வச்சாங்களோ அப்படிப்பட்ட அன்புடையதான் நம்மளுடைய அன்பு இருக்கணுமா குட்டீஸ். ஸோ அதுக்காக நம்மளே என்ன பண்ணிக்குவோம், அனலைஸ் பண்ணிக்குவோம். அதில் ஒரு விடை தெரிஞ்சிருச்சு, ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளை எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த பதிலும் நமக்கு கிடைச்சிரும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, எங்களை இம்மட்டுமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களை உம்முடைய நிறைவான அன்புலால் நீங்கள் அலங்கரித்து வச்சுருக்கீங்கப்பா. உம்முடைய கரங்களில் எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும், எங்கள் ஒவ்வொரு எண்ணங்களையும், நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு அன்பையும் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய சித்தத்தின்படியாக எங்களை நடத்துங்க. ஆமென்.